வெல்கம் டு ஜிஎலோட எஸ்எஸ்சி தமிழ். நான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிஹெச்எஸ்எல் 2024க்கான மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த தேதினா ஜூலை 2 ஷிஃப்ட் 1. ஓகேவா? மொதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்குது. பிடிஎஃப்பில் வேறு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இமேஜ் தெரில. சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ரைடா அப்படின்றதான் பேர். இதெல்லாம் ஒரு பேரா? பிசிஎம், அதாவது மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்காங்கன்றதான் கேட்குறாங்க. சரியா? இது ரைடான்றவங்க அங்கே ரெட்டு. இங்கே 60க்கும் 80க்கும் நடுவில் தான் இந்த ரெட்டு இருக்குது. அதனால் நான் 70ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 100க்கும் 120க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 110. அடுத்து கெமிஸ்ட்ரியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 120. மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு 300 மார்க்குன்றது கிடைக்குது. சரி, ஒரு சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 140 மார்க் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில். ஸோ அப்போ 3 × 140 தான் டோட்டல் மார்க்காக இருக்கும். 300 / 3 × 140 மார்க் × 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். இது கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து வேறு என்ன இருக்குது? 5 / 7 இருக்குது. அப்போ 500 / 7 பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். 7 டைம்ஸ் 49, 10, 1 டைம்ஸ் 7, 3 பாயிண்ட் வச்சு 4. 71.4 எங்கே இருக்கான்னு பாருங்கள். இங்கே தான் இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். The areas of two similar triangles PQR XYZ are 12.96 அப்புறம் 635.05 04 cm ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ்லி. QRோட வேல்யூ 2.9 cm-னா YZ-ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏரியா 1 ஏரியா 2 is equal to side 1 square divided by side 2 square. இவ்வளோ தாங்க ஃபார்முலா, வேறு எதுவுமே இல்லை. ஃபார்முலான்னு இல்லை, இதுதான் சிமிலர் ட்ரையாங்கலுக்கு ஃபார்மாக இருக்கும். ஸோ 1296 divided by 63504 டெசிமல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கேயும் 2 டெசிமல் தள்ளி தான், இங்கேயும் 2 டெசிமல் தள்ளி தான். டிவைட் பண்ணும்போது எப்படியும் அது கேன்சல் தான் ஆக போகுது. 2.9 டிவைட் பை எக்ஸ்ன்றது தான் இந்த YZன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 9 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணுறேன். கீழே 9 டேபிள்ஸால் போதான்னு பாருங்கள். எஸ், 9 டேபிள்ஸால் போகுது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 டைம்ஸ் இது 3, 4 டைம்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 144 கிடைக்குது. இங்கே என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 7 டைம்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 0, 5, 6 டைம்ஸ் கிடைக்குது. அகைன் நான் 9 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணுறேன். பிகாஸ் 9ஆல் கேன்சல் பண்ண முடியுது. எத்தனை? 16 வருமா? இது எவ்வளோ வரும்? இது பார்த்திங்கன்னா 7 டைம்ஸ் அப்படின்னா 63, 7, 8, 4, 784ன்றது கிடைக்குது. நான் இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதாவது இங்கே ஸ்கொயருன்னு வர வேண்டியது, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்னா இது போயிடும். 2.9 டிவைட் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறேன். அப்போனா 4 டிவைட் பை 28ன்றது கிடைக்கும். கரெக்டாக? கேன்சல் பண்ணோன்னா 1/7, 2.9 எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2.9 × 7 which is 20.3. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20.3. In triangle ABC, XY is drawn parallel to BC. ட்ரையாங்கிள் ABC எடுத்துப்போம். A, B, C, XY is drawn parallel to என்னது? BC. ABயோட லென்த் 5.4ன்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் BCயோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 7.2. BXோட லென்த்து 3 cm. அப்போ இது எவ்வளோ? 2.4 cm வரும். XYயோட லென்த் என்னன்றதை கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போ 2.4 டிவைடட் பை XY is equal to 5.4 ஓகே, இப்படி போடணும். 2.4 டிவைடட் பை 5.4 is equal to XY டிவைடட் பை என்ன வரும்? 7.2ன்றது வரும். 9 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணலாமா? 9 6 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். அகைன் கேன்சல் பண்ணோன்னா இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இது 0.8ன்னு வருமா? 0.8 × 2ன்றது 2 4 டைம்ஸில். ஸோ 3.2 is equal to
xyன்றது கிடைக்கும். Two circles touch each other externally as shown in the figure. The radius of the center of the ஒரு ரேடியஸ் வந்து 49 சொல்லிட்டாங்க, இன்னொரு ரேடியஸ் வந்து 16. காமன் டேஞ்சன்ட் தான் கேட்குறாங்க. 2 root r1 into r2, 2 into இது ஒரு 49, இது ஒரு 16, வெளியே எடுத்துட்டோம்னா 7 into 4 into 2 வரும், which is 56. ஆன்சர் எவ்வளோ? 56. The graph of two linear equation அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் கேட்கக்கூடியது. நமக்கு சிஜிஎல்ல அந்தளவுக்கு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி கேட்க போகிறதில்ல, இருந்தாலும் நான் இதை ரொம்ப பேசிக்காக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பேரலாக வந்து இருக்கணும்னா என்ன கண்டிஷன் ஃபாலோ ஆகணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். a1x + b1y = m, a2x + b2y = n அப்படின்னு வச்சுப்போம். இப்போது பேரலாக இருக்கணும்னா a1 / a2 = b1 / b2. இதுதான் பேரலுக்கான கண்டிஷன். சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள், அவ்வளோதான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்னா 2. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இதில் இதோட கோஎஃபிஷியன்ட்னா 4, இதோட கோஎஃபிஷியன்ட்னா 8. ரேஷியோ 1/4 1/4ன்னு வருதா? அப்போ இது பேரலாக இருக்குன்னு அர்த்தம். A boat can travel 60 km downstream in 4 hours. அப்போனா டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியும்? 15 = டவுன்ஸ்ட்ரீம், அது x + yன்னு எழுதிப்போம். ஸ்பீட் ஆஃப் ஸ்டில் வாட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 13ன்னு சொல்லிட்டாங்க. 13னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னவாக இருக்கும்? 2 km/h இருக்கும். கரெக்டாக? இப்போ எனக்கு என்ன தேவைன்னா 30 km நான் அப்ஸ்ட்ரீம் போகணும். டவுன் ஸ்ட்ரீம் என்னதுன்னா, அதாவது ஸ்டில் வாட்டர் வந்து 13, ஸ்ட்ரீம் வந்து 2 அப்படின்னா அப்ஸ்ட்ரீமில் ரெண்டுமே மைனஸ் ஆகிடும், 11. ஸோ 30 / 11 தான் எனக்கு ஆன்சராக வரும். 2 8/11 தான் என்னோட ஆன்சர். டியூரிங் த ஃபஸ்ட் இயர் த பாப்புலேஷன் இன்க்ரீஸ்டு பை 105. எக்ஸ்ன்றதான் பாப்புலேஷன் வச்சுக்கிறேன். அது என்ன ஆகிடுச்சுன்னா 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 105. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா டிமினிஷ் ஆகிடுச்சு. ஸோ 95% ஆகிடுச்சு. அடுத்த எண்டில் 4 5 8 8 0ன்ட்டு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு 105ஆல் அப்படியே டிவைட் பண்ணிக்கிறேன். 4 டைம்ஸ் வருமா? 4 20, எஸ் 8 5 8. இப்போ நான் 5 டைம்ஸ் பண்ணேன்னா 25 5ன்னு வரும், 5 டைம்ஸ். ஸோ 3 6 0. எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ் வருமா? ஸோ இது மொத்தமாக கேன்சல். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை 17 டேபிள்ஸால் அடிக்க போகிறேன். 19 டேபிள்ஸால் 19 5s are 95. இது பார்த்திங்கன்னா வந்து 38 ஒரு 76 அப்படின்னா வந்து 24 டைம்ஸ் வருது. கரெக்டாக? எஸ் 24 டைம்ஸு. இதை நான் அடிச்சேன்னா 20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னா 20 × 100 × 24 which is 48. மொத்தம் எத்தனை 0 இருக்குது? 000 இருக்குது. 000 48,000 தான் அவங்களோட இனிஷியல் பாப்புலேஷன். The ratio of father's age to his son's age வந்து 7:4. ஃபாதரோட ஏஜ் சன்னோட ஏஜ் வந்து 7:4. ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ரெப்ரசன்டிங் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 1372ன்றது வருது. ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 7 × 4 × x². x² ஏன் வந்ததுன்னா இது ரேஷியோவில் இருக்க நம்பராக மாற்றணும்னா எக்ஸுன்றதை போடணும். ஸோ x × x வந்து x² வந்துடும். 1372. 7 டேபிள்ஸில் அடித்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1 6 9 டைம்ஸ் 4 6. அகைன் நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 4 டைம்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 9. எக்ஸோட வேல்யூன்றது 7ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு தான் கேட்குறாங்க. 49 இது 28ஆ? 8 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டா எனக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 36. இங்கே கிடைக்கக்கூடியது 7 1 57. 3 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணனா எனக்கு 12. இது பார்த்திங்கன்னா 19. 19:12 தான் என்னோட ஆன்சர். இன் விச் இயர் வாஸ் தேர் மேக்ஸிமம் percentage increase in the export of pearl to that in the previous year? ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது எது மேக்ஸிமம் இன்க்ரீஸ்ன்றதான் கேட்குறாங்க. சரியா? இன்க்ரீஸா
இன்க்ரீஸா, கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸு இன்க்ரீஸு. இங்கே பாருங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு, ஸ்லோப்பு பாருங்கள் எப்படி ஏறுதுன்ட்டு. அப்போ வந்து 2018 அதிகமான இன்க்ரீஸ்ன்றது நடந்திருக்கு 2017 கம்பேர் பண்ணும்போது. ஸோ 2018 தான் என்னோட ஆன்சர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஒய்? காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி எழுதலாம்? காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் எப்படி எழுதலாம்? சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய்னு எழுதலாம். கரெக்டா? tan 2z எப்படி எழுதலாம்? 2 tan z டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் zன்னு எழுதலாம். கரெக்டா? இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டா இங்கே இந்த இடத்துல மைனஸ் வரும், இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். எதில் இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி இங்கே ப்ளஸில் வரும். ஸோ எதில் இருக்குது? இந்த மாதிரி ஆப்ஷன் 2ல் தான் அந்த மாதிரி இருக்குது. The perimeter of a minor sector of a circle of radius வந்து 4 cm subtending on an angle of 45 degree. ஒன்றுமே இல்லை, ஒரு குவாட்ரண்ட் ஒரு 45 டிகிரி இருக்குது. சரியா? அந்த 45 டிகிரியில் இருக்கக்கூடிய ரேடியஸ் தான் அது மொத்தம் பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு 4, இது ஒரு 4. இந்த ஆர்க் லென்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 45 டிவைடட் பை 360 இன்ட்டு 2 பை ஆர்னு கண்டுபிடிப்போமா? சரி, நம்ம இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கரெக்டாக ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? பெரிமீட்டர் தானே கேட்குறாங்க, மைனர் செக்டாரு 2 பை ஆர். சரி, கேன்சல் பண்ணோன்னா நமக்கு இது ஒரு 9 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 40. அகைன் நான் கேன்சல் பண்ணுறேன், பண்ணால் எனக்கு 8ன்றது கிடைக்கும். ஓகேவா? 4ல் இங்கே இருக்குது 4. ஸோ 4 2s are 8. இது ஒரு 8. எனக்கு பையன்றது ரீட்டைன் ஆகிருக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா பை, மொத்தமாக பெரிமீட்டர் எடுக்கணும் அப்படின்னா 4 + 4 ப்ளஸ் பை. ஸோ 8 + பை தான் என்னோட ஆன்சர். There was continuous decrease in the production of cars of which types during the period of 2018 to 2020? ஓகேவா? 2018லேருந்து 2020 வரைக்கும் வந்து கண்டினியூஸ் டிக்ரீஸ்ன்றது எங்கே ஆகிருக்கு அப்படின்றதான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 39 அப்படியே 25 ஆகிடுச்சு, 18 ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து 14 12 8 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீஸ்ன்றது நடந்திருக்கு, அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீஸ் நடந்திருக்கு, கண்டிப்பாக கிடையாது. A, Bயில் தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே. 12 men working 9 hours a day complete a piece of work in 24 days. 12 men 9 days 24 work. அப்போ how many days 8 men 12 hours day வந்து எத்தனை பேர் வந்து தேவை அப்படின்றதான் கேட்குறாங்க. 12க்கு 12 அடிச்சிடலாமா? 8க்கு 3 அடிச்சிடலாம். 27 days வந்து தேவைப்படும். ஓகே. If all companies have same number of total workers, then the company dash has the highest number of unskilled workers. Unskilled workers வந்து எந்த கம்பெனியில் அதிகமாக இருக்காங்க? சிமெண்ட் கலர் தான் வந்து unskilled worker. எங்கே அதிகமாக இருக்காங்க? Bயில் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த டேஷ்க்கு வந்து B வரும். ஓகே. The company dash has the lowest number of skilled workers. skilled workers எங்கே கம்மியாக இருக்காங்க? 40 40 25 30 இங்கே தான். அப்போது B, B தான் என்னோட ஆன்சர். B, B இருக்கா? எஸ் இருக்குது. How much water should be added to 60 liters of milk at 3/2 liters or 1/2 3/2 liters a rupee அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So as to have a mixture worth 7/8 liters a rupee அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே வந்து ₹1 இத்தனை லிட்டருன்ற கணக்கு கொடுத்துருக்கான், இங்கேயும் ₹1 எத்தனை லிட்டருன்ற கணக்கு கொடுத்துருக்கான். நான் என்ன பண்ணுறேன்னா 1 லிட்டரோட விலை வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 3/2 லிட்டர்ஸு 1 ரூபிக்கு. கரெக்டா? அப்போ 1 லிட்டர் எவ்வளோ ரூபி? 2/3 ரூபியா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 15/8 லிட்டர் வந்து 1 ரூபி. அப்போ 1 லிட்டருன்றது எவ்வளோ ரூபியாக இருக்கும்? 8/15 ரூபியாக இருக்குமா? அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து யூஸ்வலாக போட வேண்டிய அந்த மிக்சரில் போட வேண்டியது தான்.
நான் என்ன பண்ணுறேன்னா how much water should be added to 60 liters of milk. அதாவது இதுதான் இந்த மில்கோட காஸ்ட் 2/3. இது மில்க்கு. வாட்டர் வந்து தேவை கிடையாது, வாட்டரை வந்து காசு கிடையாது. அதை மிக்சராக பண்ணும்போது அந்த மிக்சர் எப்படி ஆயிருக்குன்னா 8/15 ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 8/15 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 2/3 மைனஸ் 8/5 15 இன்ட்டு 5 இன்ட்டு 5 பண்ணோன்னா ரிமைனிங் வந்து 2/15 கிடைக்கும். ஸோ 15க்கு 15 கேன்சல் பண்ணுறேன். இது ரேஷியோவில் இருக்கிறதுனால இந்த 8க்கு இந்த 2 கேன்சல் பண்ணுறேன். 4:1ன்ற ரேஷியோ கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போது 60 லிட்டர் வந்து மில்க்கு, 4 பார்ட்டு தான் 60 லிட்டர்னா எவ்வளோ தண்ணி ஊற்றுனாங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்காங்கன்னா ஒரு பார்ட்டு தண்ணின்றதை ஊற்றிருக்காங்க. இப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 15 லிட்டர். ஆன்சர் எவ்வளோ? 15 லிட்டர். இஃப் த டயாமீட்டர் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் 21, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து 11ஆல் டிவைட் ஆக போகிறது. கரெக்டாக? 11ஆல் எது டிவைட் ஆகுதுன்றதை பாருங்கள். 18 5 இது கிடையாது. இது பார்த்திங்கன்னா 15 3 இதுவும் கிடையாது. இது எவ்வளோ இருக்குது? 12 இதுவும் கிடையாது. 9 9 இதுதான் நம்மளோட ஆன்சர். A bank charges simple interest for K, rupees K. சரியா? rupees K or 1/2 for n years divided by 100. Another bank charge rupees L or 3/2 n cube years gives the same interest. இந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? r 3/2 n cube divided by 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அவங்க K/Lோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இங்கே எப்படி இருக்குது? இது 1/2ன்னு இருக்குது, இங்கே 3/2ன்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இதை கொஞ்சம் ஆர்டராக வந்து எழுதிக்கலாம். இப்போது K டிவைடட் பை Lன்னு எடுத்துக்கிறேன். r 3/2 n cube divided by r 1/2 n square. இதை எப்படி எழுதலாம்? r 3/2 minus 1/2ன்னு எழுதலாமா? இது n power 3 minus 2ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்னது? ஆரோட வேல்யூ 1, என்னோட வேல்யூன்றதும் 1. அப்போது k டிவைடட் பை எல்லோட வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா rn 1ன்னு வந்துச்சு, டிவைடட் பை 1. ஸோ k எல்லோட ரேஷியோன்னா rn:1. இதுதான் நம்மளோட ஆன்சர். இது என்ன பண்ணலாம்? இது டிவிஷன் தான் நினைக்கிறேன். 14 5 9 கேன்சல் பண்ணால் 2 10 இன்ட்டு 24 டிவைடட் பை 30 கேன்சல் பண்ணோன்னா 8. ஆன்சர்னா 8. How many numbers lie between 2000 சரியா? between 2000 and 2020 that are divisible by 18. எந்தெந்த நம்பர் இருக்கும்? ரொம்பலாம் இல்லை. 2008 2016 அதுக்கப்புறம் போச்சுன்னா 2024 போயிடும். மொத்தம் 2 நம்பர் தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். A merchant sold 2 refrigerators for 10,000 each. ஒன் ஆன் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு தடவை வந்து 20% லாஸ் ஆகிடுது, இன்னொரு தடவை வந்து 20% கெயின் ஆகிடுது. சரியா? அதாவது செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? s² டிவைடட் பை 100 மைனஸ் டினோட்ஸ் லாஸ். ஓகேவா? இந்த எக்ஸ்ன்றது இந்த ரெண்டுத்தில் எந்த 20 வேணாலும் எடுத்துக்கோங்க. 20 × 20 என்ன வரும்? 400 வரும். 400 டிவைடட் பை 100 4% லாஸ். மாஹேஷோட ஆனுவல் சேலரி வந்து 2 லட்சத்துலேருந்து 2,40,000 ரூபாவாக இருக்குது. அப்போ அவனோட சேலரி இன்க்ரீஸ் தான் கேட்குறாங்க. இத்தனை ஜீரோலாம் தேவையில்ல. 20லேருந்து 24,000 இருக்குது. அப்புறம் 4 இன்க்ரீஸு 20லேருந்து இன்ட்டு 100 எவ்வளோ இன்க்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. The capacity of a cylinder tank is 8316 cm3. The radius of its base வந்து 21 cm. டெப்த்து தான் கேட்குறாங்க. டெப்த்துனா ஒன்றும் இல்லைங்க, ஹைட்டு லென்த்து டெப்த்து எல்லா கர்மமும் ஒன்று தான். ஸோ 22 டிவைடட் பை 7 வால்யூம் தான் தேவை. 22 டிவைடட் பை 7 இன்ட்டு r². r²ஓட வேல்யூ தான் 21 கொடுத்துருக்கான். ஸோ 21 இன்ட்டு 21 இன்ட்டு டெப்த்து இஸ் ஈக்குவல் டு 8316. 11ஆல் கேன்சல் பண்ணிடலாமா? 7 இது ஒரு 6 5 6. நெக்ஸ்ட்டு இது ஒரு 3ஆல் கேன்சல் பண்ணலாம். ஓகே பண்ணிட்டேன்.
6ஆல் கேன்சல் பண்ணலாமா? 12, இது ஒரு 6. நெக்ஸ்ட்டு வேறு எதுலையாவது கேன்சல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா எஸ் பண்ண முடியும் 3 டைம்ஸ். டியோட வேல்யூ என்னென்னா 3. என்னது 3ன்னு வருது? 6 டைம்ஸில் வரும். அறிவு கட்டவனே, 6 டைம்ஸ் 6 சென்டிமீட்டர் தான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோத்தையும் ஒழுங்காக போட்டு ஆன்சர் வரும்போது மட்டும் கொஞ்சம் மாற்றி போடுறோம் பாருங்கள். O is a center. The arc PQR subtend on an angle of 240 at O. அதாவது ஒன்றும் இல்லை, இப்படி இருக்குது சரியா? ஓன்றது சென்டர், PQRன்றது ஒரு ஆர்க்கு. PQ ஓவில் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 240ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்றது என்னதுன்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. PQ is extended to ஓவா. AQRோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது AQR ஒரே ஒரு நிமிஷம், டயக்ராம் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரல. ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள் இருக்குது, PQR அப்படின்றத நான் எழுதிக்கிறேன். PQR அதை பெருசாக போடணும். ஓகேவா? இதுதான் வந்து ஆர்க்கு. இது மேக் பண்ணுற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 240 டிகிரி. ஓகே, 240 டிகிரி. இப்போ இந்த PQவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். PQவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், A வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது AQR எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு தான் கேள்வி. AQR அதாவது இந்த ஆங்கிள் எவ்வளோன்றதான் நம்மளோட கேள்வி. முதல்ல இது பார்த்தீங்கன்னா 240 இங்கே வரணும். ஓகேவா? 240னா இங்கே எவ்வளோ வரும்? 120. இல்லையே, தப்பு. இந்த இடத்துல தான் வந்து 240ன்றது வரணும். இங்கே 240னா இங்கே எவ்வளோ வரும்? மீதி 360ஆல் மைனஸ் பண்ணால் 120. இங்கே 120னா இங்கே எவ்வளோ வரும்? 16 வருமா? ஸோ இந்த இடத்துல 16னா இந்த இடத்துல என்ன வரும்? 180 மைனஸ் 60, 120. ஆன்சர் வில் பி 120. இது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா தனியாக ஒரு வீடியோ மாதிரி போட்டு விட்டுறேன். In a group of 250 person, 40 males, 60% வந்து females. அப்போது ஓகே, if 30 more females join the group, what will be the percentage of female in the group அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 60% வந்து ஃபீமேல் தான் இருக்காங்க. 250ல் 60% எவ்வளோ? 5 6 30 through 150 வந்து ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. அதோட ஒரு 30 ஆட் பண்ணுறேன். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 250 இருந்தது 280 மாறிடுச்சு 180. 180 ஃபீமேல்ஸு டிவைடட் பை 280 into 100. ஒரு 0 9 டிவைடட் பை 14. இங்கே என்ன வரும்னா 900ன்றது வரும். 900னா எத்தனை டைம்ஸ் வரும்? 14 into 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 17. 6 டைம்ஸ்னால் எவ்வளோ வருது? 84ன்றது வருது. 6 டைம்ஸ் 84, இது ஒரு 6 0. ஓகேவா? நமக்கு வந்து 4 டைம்ஸ் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வரும். 4 4s are 16, 156. ஸோ 4 டைம்ஸ் பண்ணுறேன். எது 64ன்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இது ஒன்று தான் 64ன்னு ஸ்டார்ட் ஆகுது. A dozen pair of gloves rupees 180 are available at 10% discount. How many pair of gloves can be bought for 54? இப்போது 12 க்ளவுஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 180. அதை நான் என்ன பண்ணுறேன்னா 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். அதுலேருந்து 18 ரூபா வந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். 180ல் 18 ரூபா போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 2 6 162 ரூபான்றது வருது. ஸோ 12 பேரோட விலை பார்த்தீங்கன்னா 162. நான் என்ன பண்ணுறேன்னா 54 ரூபாய்க்கு வாங்கணும். அப்போது நான் எத்தனை பேர் வாங்குவேன்? அதுதான் என்னோடய கேள்வி. என்ன பண்ணலாம்? 9 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலாமா? 9 6 டைம்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 8 3. இதை அடித்தோன்னா 4. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 பேர்ஸ் என்னால் வாங்க முடியும். ஆல்மோஸ்ட் நான் எல்லா சமயம் போட்டுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு அப்படியே குயிக்காக செக் பண்ணிக்கிறேன். ஓகே நான் எல்லா சம்மையும் வந்து போட்டிருக்கேன். இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா அதை மறுபடியும் ஒரு வீடியோவில் வந்து நான் எடுக்கிறேன்.
சரியா? செஷன் வந்து பிடிச்சதுனா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.